ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சீலிங் பேக் பார்க்கலாம் வாங்க. சூட் எஸ்எஸ்வி பேக் கிரியேஷன்ஸில் பார்க்கலாம். மெஷர்மெண்ட்டோடு சொல்கிறேன். இது சீலிங் பேக் கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். பெரியவங்களும் டூ வீலர் போகிறப்ப கிராஸாக பேக் மாட்டிகிட்டு போகிறதுக்கு சௌரியமாக இருக்கும். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். மெஷர்மெண்ட்டோட ஈஸியாக தைச்சிடலாம். வாங்க மெஷர்மெண்ட்டை பார்க்கலாம். 9க்கு 9 பிரிண்ட் ஒன்று ப்ளைன் ஒன்று எடுத்துருக்குறேங்க. 42ல் மெயின் கிளாத் இருக்கிறேன். ஜிப்பு 9ல் ஒரு ஜிப்பு எடுத்துருக்கிறேன். இது வந்து நான் ஓவன் கிளாத்தில் 1க்கு 9 எடுத்துருக்குறேங்க. இது 3 இன்ச்சுக்கு 3 இன்ச்சு அளவு வச்சு ஒரு கோடு போட்டு கட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் ஓவன் கிளாத்தை 2ஆக மடித்து ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்டிச்சிங் பண்ணிக்கலாம். இது வந்து ஆப்போசிட் கலரில் வச்சா நல்லாயிருக்கும். பாருங்கள், எட்ஜு தையல் போட்டுக்கலாம். கரெக்டாக தையல் போடுங்க. நல்லா நீட்டாக இருக்கும். இப்போ தான் பார்க்க பேக் அழகாக இருக்கும். பாருங்கள், இன்னொரு பக்கமும் தைச்சிக்கலாம். நான் ஒன்று 1 கிளாத் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குன்னு அதை எடுத்துருக்கிறேன். நீங்கள் இது மட்டும் எடுத்துக்கலாம். நைஸ் ஸ்டெப் எடுத்துக்கலாம். பிரிண்டட் ஏதாச்சும் எடுத்துக்கலாம். லேஸ் வச்சுக்கலாம். அதை உங்கள் சௌரியம் தாங்க. வாங்க ஒரு பக்கம் ஜிப்பை அட்டாச் பண்ணிக்கலாம். எட்ஜ் தையல் போடுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த மெட்டலில் ஊசி படாமல் தைச்சிக்குங்க. இன்னொரு பக்கம் ஜாயின் பண்ணிக்கலாம். எட்ஜில் தையல் போடுங்க. நல்லா அழகாக வரும். நிதானமாக தைச்சி வைங்க. பலரங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும். பார்த்ததுமே பழகிக்கலாம். ப்ளைன் துணியும் உள்ளார வச்சு தைச்சிக்கலாங்க. ஆப்போசிட் பக்கமாக வச்சா தான் அது உள்ளார இருக்கும். நம்ம திருப்பி போகிறதுக்கு சௌரியமாக இருக்கும். பாருங்கள், 4 பக்கமும் தைச்சிக்கலாம். இந்த மெட்டல் வராமல் பார்த்துக்கோங்க. ஜிப்பில் இருக்கிற மெட்டல் ஊசியில் பட்டால் ஊசி உடஞ்சிடுங்க. இப்போ பாருங்கள், 1க்கு 1 பவுச்சில் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். 4 பக்கமும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தாங்க நம்மளுக்கு பீஸ் கிடைக்கும். பாருங்கள், அதே அளவு வச்சு 4 பக்கமும் கட் பண்ணிக்கலாம். பார்த்து கட் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ராவாக கட் பண்ணிட்டா பேக் பார்க்க அழகாக வராது. இன்னொரு பக்கமும் கட் பண்ணிக்கலாம். ஒரே அளவாக இருக்குங்க. ஒரு டைம் கட் பண்ணி எடுத்ததை அளவுக்கு வச்சுக்கிட்டா ஒரே மாதிரி வரும். பாருங்கள், 4 பக்கம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். பிசர் இல்லாமல் கட் பண்ணிக்கோங்க. 4 பக்கமும் இன்னொரு தையல் விட்டுக்கலாம். நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்க. இப்போ உள்ளார ஓப்பன் பண்ணி பெல்ட்டை உள்ளார வச்சுக்கலாங்க. ஒரு பக்கம் வச்சு எப்படி நம்ம வந்து பர்ஸ் போடுறோமோ அந்த மாதிரி தாங்க. 2 தையல் விட்டுக்கலாம். ப்ரெஷரெல்லாம் அப்பப்போ கட் பண்ணிக்கணும். அப்போங்க பேக் நீட்டாக இருக்கும். இப்போ 2வது பக்கமாக அதே மாதிரி ஒரே மாதிரி எடுத்து வச்சுருக்கேங்க. பெல்ட் இல்லைன்னா மாற்றி வந்துடும். அது கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்க, 4 பக்கமும் தைச்சிக்கலாம். 2 தையல் போட்டுக்கோங்க. நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த ஜாயிண்ட்டை பிரித்து விட்டு தையல் போட்டுக்கோங்க. இல்லைன்னா மொத்தமாக கிடையாது வர அந்த இடத்துல. பாருங்கள், கடைசியாக தைச்சிக்கலாம். அது 2ஆக பிரித்து விட்டு தையல் போட்டுக்கலாம். இப்போ நூல் இருக்கிறதெல்லாம் நல்லா கட் பண்ணி நீட்டாக கட் பண்ணிக்கலாம். இப்போ பேக்கை திருப்பி போட்டுக்கலாங்க. பவுச்சுக்கு பதிலாக இது நல்லா தைச்சிக்கலாம். பவுச் வந்து சின்னதாக இருக்கும். இது நல்லா பெருசாக இருக்கும். பிள்ளைங்க ரொம்ப லைக் பண்ணி கேட்பாங்க. நல்லா கலர்ஃபுல்லாக வாங்கி கொடுங்க. தைச்சிங் கொடுங்க. இது கிளாத்தில் கூட எடுத்து தைச்சிக்கலாம். சீலிங் பேக்குங்கிறது 2 வீலரில் போகிறதுக்கு ரொம்ப சௌரியமாக இருக்கும். மாட்டிக்கிட்டு போகிறதுக்கு. பாருங்கள், ரொம்ப அழகாக சீக்கிரமாக ஒரு 5 நிமிஷத்தில் தைச்சிட்டோம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.